தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்துல 17 வயசு பொட்ட பிள்ளை பச்சை மண்ணு அதை தூக்கிட்டு போய் கெடுத்து கண்ட துண்டமா வெட்டி போட்டிருக்கானுங்க. மெட்ராஸ் மருதாந்தகம் பக்கத்துல 14 வயசு பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? அதை தூக்கிட்டு போய் கெடுத்து தூக்கி போட்டிருக்கானுங்க. ரெண்டு குடியார நாய். இல்ல ஒன்ன பெத்தவளும் பொம்பளை தான், உன் கூட பிறந்தவளும் பொம்பளை தான். அங்க என்ன இருக்கோ அதுதான் உன் கூட பிறந்த கொட்டியும் உன்ன பெத்த கொட்டியும் இருக்கு. நீ அவர்களை போட்டு செய்யல வெறி யாரிட்டுனா ஏன் அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைய தான் கேட்காங்க. அது உங்களுக்கு பச்சை மண்ணு கேட்கனா பச்சை மண்ணு உங்க விதை கொட்டையில நறுக்கி விடணும்ல தியாவடியா மக்களை. அந்த குடும்பம் எப்படி கதறுது? அந்த பொட்ட பிள்ளையில பெத்தவன் தாயும் தோப்பனும் என்னென்ன வேலை போடுவான்? உங்களுக்கு அப்படி வெறி தூக்கி போட்டு அடிக்கிற இவங்க எல்லாம் பிடிச்சி மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. மக்கள் தண்டனை நல்லா கொடுப்பாங்க. இத பார்த்து அடுத்தவனுக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிறது யோசிப்பான். பொட்ட பிள்ளைய பெத்த தாயும் தோப்பனும் பொட்ட பிள்ளையில பத்திரமா பாத்துக்கிடுங்க. ஊருக்குள்ள நிறைய வெறி பிடிச்ச நாய் தான் சுத்திக்கிட்டு வருது. இந்த நாய்க்கு நம்ம பிள்ளைகளை பழி கொடுத்துறாதீங்க. ஆமா சொல்லிவிட்டேன். பொட்ட பிள்ளைய பள்ளியிடம் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா கூட்டு வாங்க. நீங்களே போய் கூட்டு வாங்க. இந்த வெறி பிடிச்ச நாய்கள்கிட்ட விட்டுறாதீங்க, பிள்ளைகளை இழந்துடாதீங்க. ஆமா, இந்த நாய்கள் தண்டனை மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அடுத்தவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு யோசிக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் இந்த நாடு வழங்கும்.